என்னன்னு சாப்பிட என்ன கேட்டு சொல்றேன்னா என்ன அப்புறம் டிசிங் ஓட்டி வர 140 சரி சரி கம்பரது கழுவிட்டு நம்ம அது கூட சொல்கிறேன். சரிண்ணா வேற ஏதாவது இருந்தால் சொல்லலாம். பழைய வண்டியா ஏமாச்சான். சரி पानी गिरने लगा. எல்லாத்துக்கும் ஒரு காலம் ஒரு காலியாடா ஏமாச்சான். கம்பரது கழுவிட்டு पानी गिरने लगा है गाइस. செலவு பண்ணிக்கிறானோ. வண்டி நல்லா மச்சான். வேணா கூட நல்லா வாட்டலாம். 30 20 அவங்க கொடுக்குறாங்க. அவன் கொடுக்கலங்கிற ஒரே வார்த்தை கொடுக்கலான்னுட்டான். சோனாலிக்காவோட கம்ப்ரஸர் ஏற்றிக்கிறாங்க. மைலேஜ் நல்லா வரும். சோனாலிக்காவா கூட எங்க வச்சாங்க சர்க்கிள் பண்ணி எப்படி இப்படி போனவங்க எடுத்துறேன். எப்போ பார்த்தாலும் போன பக்கத்துல இருக்கிறவனுங்க உனக்கு ஒரு கட்டுப்பாடு வர போன பேசுறேன். நான் எவ்வளவு போன் சத்தியமா ஒரு நாளைக்கு பாத்ரூம்ல கரெக்டா உள்ள இருப்பேன். அதான் போனே வருவோம். இருக்காமலாம் நிறைய விட்டுருவேன். காசு கொடுக்கணும். டீ கொடுக்கணுமா அவன் கொடுக்கணுமா? நக்குவான் அவனுக்கு. ஏன் மச்சான் ஓட்டுக்கான நீ இந்த மாடாயங்களை நம்புற இந்த ஆட்டோ திருப்பி இருப்பானு அந்த மாதிரி இந்த மாடாயங்களை நம்புற அப்படிங்கிற மாதிரி மச்சான் அவன் காசுல முதல்ல வேலை பண்ண மாதிரி டென்ஷன் ஆகி கிழிச்சுட்டு தான் வேலை பார்ப்பேன். ஏன்னா நான் வாங்கணும் கொடுத்துருவோம் கவலைப்படாத. ஏன்னா நான் உனக்கு வட்டி எங்கேயோ போயிடுச்சுடா. என்னடா எனக்கு என்ன வட்டி வருதுன்னு வாங்கிக்கலாம். ಅದೇ ಅದು ಇದು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ತೇನೆ. ಫೋನ್ ಪೇ ಮಾಡ್ಬಿಡ್ತೀರಾ? ಅಡಾಪ್ಟರ್ ಅಡಾಪ್ಟರ್ மட்டும் அப்படியே நெருப்பு மாதிரி எரியும். எப்படி வேறு டேஸ்ட்டும் கீழே தண்ணிலாம் இனிமேல் கீழே குட்டையில் தான் நிற்கும். இன்னும் மோட்ரு கையை கிட்டே எடுத்து போட்டுக்கிறோம் க்ளீன் பண்ணிட்டு. ரிசர்வ் அவங்க லீவு தான் நாம் போட்டுட்டோம். ಏನಂತ ಇಲ್ಲಿ 2700 ಫೋನ್ ಪೇ ಮಾಡ್ತೀರಾ ಏನು ಮಾಡ್ತೀರಾ? சரி வராது மச்சான். கடையில் வாங்க முடியா இந்த நீ கொடுக்கும்போது யாரு இவனா அவங்க தரணும். 1 லட்சம் கொடுத்தா மச்சான் வாங்காத சென்னை தூக்கிட்டு மச்சான் மெண்டல் புண்டைங்களாம் கொடுத்தா இருப்பான். செம்ம பிபி அதிகமாகி போச்சு மச்சான். வாங்கிட்டு வாங்கல 50,000 அப்படியே போட்டு விட்டுக்கிறேன். உண்டு அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வெறும் 50,000 மட்டும் எங்காச்சும் கொடுத்தா கோவம் வருமா வராதா? எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி தானே வாங்கணும். உண்டு அதை கொடுத்து 50,000 வாங்கிட்டு வர வேண்டியது எனக்கு கேன புள்ள 1 லட்சம் கொடுத்தேன்.
போய் ஊருக்கு எனக்கு வந்து அங்கே நிற்கிறதுக்கு டைம் இல்லை மச்சான். என்னடா டைம் இல்ல வந்து ஒரு வாரத்துக்கு இருந்து சண்டை என்ன பண்ணாலும் இங்க விட மாட்டாங்க வந்து விட மாட்டாங்க. சித்தப்பா ஒரு நாள் ஃபோன் பண்ணோம், வட்டி நான் கட்டிட்டு இருக்கிறேன் காசு, அதுவும் அவனும் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கிற, ஒரு 30,000 காசு கொடுறா, ஒரு வாட்டில் கொடுத்துட்றேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படின்னோம். மறுபடியா? இந்த 2 லட்ச ரூபா காசு கொடுத்தனா இருக்கு, கணக்கு என்னாச்சு இல்லை அது என்னதான் ஆச்சுன்னு நீங்கள் பாட்டு கம்மனுக்குறீங்க, அது இன்னும் உனக்கு காசு கொடுக்கலையா, அப்பயே கொடுக்குறேண்ணே. அது உங்க சித்தப்பா? இப்போ எங்கே கொடுத்தான், காசு கொடுக்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னேன். இது நான் கேட்டு கூப்பிட்றேன்னு கட் பண்ணோம்னா எங்கள் சினிமான்னு சொன்னேன், என் மாமா இன்னைக்கு இப்போ தண்ணி போட்டு பையன் நைட்டு போல சம்பாரிச்சு காய்ச்சி வாங்கி ஏமாத்திட்டு புண்டைங்க நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கி பேசுறீங்களேம்மா புல் போத அந்த ஃபோன் எடுக்க கொடுத்தாங்க இல்லை என் அண்ணன் அதான் பையன் உடம்பு இல்லைன்னு ஆஸ்பத்திரி இருக்கிறாங்களா அப்ப என் பையன் மூலம் வயராக போச்சு, அந்த பையன் கஷ்டப்பட்ட காசை நீங்கள் வாங்கி தின்னுட்டீங்களா, நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஹலோ சரி இப்படி இப்படி பேசி எங்கள் சினிமா உட்காந்துட்டு அழுந்துச்சு, அதான் மாமா எப்படி பேசுறான்னு நான் காசை வாங்கி ஏமாத்தி தின்னுட்டுன்னு சொல்லி. நீ தம்பி பேசுறாரா? அண்ணன் அண்ணன் நான் எதுவுமே சொல்லல, ஆமா பேசுவாரு. இன்னொரு ஐநா இருக்கிறாங்க அப்பா. ஹலோ சரி ஏன்டா உள்ள இறங்கி போற? சரி அதெல்லாம் நிறைய போடுவானாடா, நல்லா தான் உனக்கு என்னடா பிரச்சனை? எரிகிற மூத்த ஐநாறு எப்ப ஏன்ட்ட முன்னே சொல்ல வேண்டியதானே, அவனை காது மேலே அப்போ இங்கேயே உட்கார வச்சிருக்கேன், ஏன்ட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. சரி கொடுத்துருவான்னு தான் பார்த்தா அவன் எங்கே இப்படி ஏமாத்தோன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, சரி சரி வரட்டும், உனக்கு அவன் காது மேலே அப்போ இங்கேயே உட்கார வச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு வரட்டும். வந்தானா காது மேலே அப்போ உட்கார வச்சுருவேன், காசு கொடுத்துருவேன்னா அப்புறம் போட்டோம் அப்படின்னு அந்தாண்ட அடிச்சாத்தோட துறையெல்லாம் போல போய் நைட்டே வார்த்தை கலைஞ்ச உடம்பு சமையல் வேலைக்கு ஒண்ணுங்க சோறு சரியில்லாத வார்த்தை கலங்குதான் நீயே மழை வந்தா லோடிங் போயிட்டு தான் ஓடிட்டே தாங்கம்மா மச்சான் லேபருங்க இருக்கிறாரு நடந்துட்டு போற அந்த தோட்டை கொட்டி எடுத்து வைக்கிறது தானே குட்டியா? இல்லை அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இல்லைடா அந்த ஈடு கேட்டுட்டு எடுத்து வந்து அந்த பட்டி வண்டியிலே நினைக்கிறா புஷ் அடிக்கணும் யார் வேற ஏன் எல்லாம் இங்கே தான் இருக்குது இங்கே டீ தான் வாங்கணும். மழை பேஞ்சாலும் பேஞ்சா வண்டி லோடு ஓட்டுவாங்களா இருக்கிறா நாடு டைப் எடுத்து தான் இருக்கும் நடுவில் வண்டி இடம் உண்டு. ஒரே மட்டும் தேவைப்பட எது சலூன் ஷாப்லாம் பயங்கரமா வச்சுக்கிறாங்க சார்.
ஏன் மச்சான் சர்வீஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு இதா அவன்தே தான் அங்கே மேலே அவன்தே தான் எவ்வளோ மச்சான் கட்டிச்சு அவங்க? 150 ரூபா. நம்ம ஊரில் அப்படி தான் ஒரு வந்துட்டு ரோடு வண்டியா பிடிச்சிட்டு ரோடு எவ்வளோ இருக்குது? நானே குளிர்ந்து கூட ஏசி ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் ஏசியாக போகுது. ஏசி ஆஃப் ஆனால் இந்த போகட்டியும் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணால் கட்டி டீட்டோ சாக்கா 5 அதெல்லாம் இறங்க மாட்டேன்ப்பா. என்னடா பண்ற போன